தமிழர்களுடைய உரிமை காக்கவும் சிங்கள அரசு நடத்துகின்ற இனக்கொலை போரில் அந்த பேரழிவிலே இருந்தும் அவர்களை பாதுகாக்கவும் தமிழ்நாட்டிலே வழக்கறிஞர்கள் கடந்த 3 மாத காலமாக போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இதை நடத்துகின்றது கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட வழக்கறிஞர்கள். ஆகவே அந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக சுப்பிரமணிய சாமி என்கின்ற ஒரு தமிழ் இன துரோகியை, அவருக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய பிரச்சனையை அதை சாக்காக காட்டிக்கொண்டு ஒரு ராணுவத்தை கொண்டு போய் குவிப்பதைப் போல போலீஸ்காரர்கள் வழக்கறிஞர்களை மிருகத்தனமாக தாக்கி மண்டையை உடைத்து கைகால்களை உடைத்து பெண் வழக்கறிஞர்களின் புடவையை கூட பற்றி இழுக்கின்ற அக்கிரமத்தை செய்து நீதிபதி ஆறுமுக பெருமாள் ஆதித்தனார் தாக்கப்பட்ட போது அவரை பாதுகாக்க இந்த 10 வக்கீல்களினுடைய மண்டை உடைந்து கைகால்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவும் செய்துவிட்டு ஆனால் ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் வழக்கறிஞர்கள் ஏதோ வன்முறையில் ஈடுபட்டதைப் போல இவ்வளவு தாக்கியதற்கு பின்னர் அவர்கள் சில வேளைகளில் தாக்கப்படுகிறவர்கள் திரும்ப தாக்குவார்கள். அவர்கள் மீது பழி போடுவதற்காகவே இந்த அராஜகம் நடந்தது. சாக்கு மூட்டைகளிலே கல்களை கொண்டு வந்த குண்டர்கள் யார்? வக்கீல்கள் அல்ல. திட்டமிட்டு சாக்கு மூட்டைகளில் கற்களை கொண்டு வந்து போலீசார் ஏற்பாடு செய்து, இன்னும் சொல்ல போனால் சுப்பிரமணிய சாமியினுடைய ஏற்பாட்டின் பேரிலே குண்டர்கள் வெளியிலிருந்து சாக்கு மூட்டைகளில் கற்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இப்படி கற்களை வீசி தாக்கி உயர்நீதிமன்றத்தில் கல்லே கிடையாது, கற்களை வீசி தாக்கியது இவர்கள். சில வேளையில் தற்காப்புக்கு அந்த கற்களை திருப்ப எடுத்து வக்கீல் தாக்கியதை அதை பெருசுபடுத்தி இந்து பத்திரிகை போன்ற பத்திரிகைகள் படத்தை போட்டாங்களே தவிர காவல் நிலையத்தை தீயிட்டு கொளுத்தியது போலீஸ்காரர்கள். ஹிட்லர் தான் இதை செஞ்சா கம்யூனிஸ்டுகளை ஒழிக்கணும்னு பார்லிமெண்ட்டுக்கு அவரே தீய வைக்க சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் தான் தீ வச்சாங்கன்னு சுட்டு கொண்டான். இவ்வளவு செய்துவிட்டு கண்ட இடத்திலே சுடுவதற்கு டிஜிபியை விட்டு உத்தரவிட்டிருக்கின்றார் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி. அண்ணா முதலமைச்சர் ஆன பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டம் திரும்ப வந்தது. ரயில் பெட்டிகள் கொளுத்தப்பட்டன. பெரம்பூரிலே காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திலே ரயில் பெட்டிகளை கொளுத்தி விட்டார்கள் என்று போது அண்ணா சொன்னார், 4 ரயில் பெட்டியை திரும்ப செய்ய முடியும், 4 உயிர்களை திரும்ப கொடுக்க முடியாது. ஆகவே மாணவர்கள் மீது நான் அடக்குமுறை ஏவ மாட்டேன் என்று சொன்ன அண்ணா எங்கே? கண்ட இடத்திலே சுட வேண்டும் என்ற ஹிட்லர் சாம்ராஜ்யமா? இதெல்லாம் மிரட்ட முடியாது. இது ஈழத்தமிழர் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக போடுகிற உத்தரவு. கண்ட இடத்திலே சுட சொன்னா அத்துமீறி சுட்டா அந்த துப்பாக்கியை பிடுங்குவான் தமிழன் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.